வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்கவிருப்பது பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் பற்றிய சிறப்பு வானொலி தொடர். இத்தொடரில் பெண்களுக்கு தேவையான பல்வேறு சட்டங்கள் குறித்து விளக்கமளிக்க இருக்கிறார் வழக்கறிஞர் ஸ்வப்னம் பானு அவர்கள். இவரை பற்றி கூற வேண்டுமானால், இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார். மேலும் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு சட்ட ஆலோசகராகவும் செயல்பட்டு வருகிறார். பார் கவுன்சிலில் 13 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள இவர் சிவில் மற்றும் குற்றவியல் வழக்குகளை கையாண்டு வருகிறார். இன்று இத்தொடரின் 2ஆம் பாகமாக போஷ் சட்டம் குறித்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி பெண்களுக்கு தேவையான சட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறீங்களா மேம்? கண்டிப்பாக. ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ். ஐ திங்க் இன்னி தேதியில் பல பெண்கள் ஒரு காலத்தில் வீட்டில் இருந்து கிச்சன்லேருந்து ஹாலுக்கு ஹால்லேருந்து ரோட்டுக்கு ரோட்டிலேருந்து ஸ்கூலுக்கு ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு காலேஜ்லேருந்து வேலைக்கு வேலையிலேருந்து பெரிய இடத்துக்கு போகிறது கேட்குறதுக்கு 4 ஸ்டாப் மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடம்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒவ்வொரு இடத்துல கொடுமையை தாண்டி பல சேலஞ்சஸ் தாண்டி வர்றது தான் நம்ம வாழ்க்கையே இல்லையா. நீங்கள் பணக்காரங்களாக இருங்க, இல்லை ஏழைங்களாக இருங்க, நீங்கள் எந்த மாதிரி ஒரு பெண்ணாக வேணால் இருக்கலாம். ஆனால் இதுலேருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா எங்கேயாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இந்த சிச்சுவேஷனில் நம்மளோட ஒர்க் பிளேஸில், அது நம்ம வேலை செய்வோம். நீங்களே என்ன இன்டர்வியூ பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது எல்லாரோடைய கடமை. அது கேட்க வேண்டியது உங்கள் உரிமை. இதுதான் உண்மை. ஓகே, இது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எங்கே போனாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, அந்த மரியாதை கிடைக்குதா, அந்த உரிமை நம்மளுக்கு இருக்கா, அதுதான் நம்ம இப்போ பேச போகிறோம். இப்போ இந்த ஆக்ட் என்ன சொல்லுது, ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் என்ன சொல்லுதா, பேசிக்கலி இந்த ஆக்ட் எதுக்கு வந்ததுன்னா, பெண்கள் ஒரு இடத்துல வேலை செய்யும் போது அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வேலை செய்யும்போது இன்னி தேதியில் உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயியாக, நீங்கள் வேலை செய்கிற ஒரு ஆளாக, ஒரு பெண்ணாக உங்களுக்கு உங்கள் எம்ப்ளாயரோ உங்கள் சக காலீக்ஸ், தட் இஸ் மேல் காலீக்ஸ் யாராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும். இது எப்படி இந்த ஆக்ட் வந்தது பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ. விஷாக்கான்னு ஒரு கேஸ் வந்தது. விஷாக்கா வர்சஸ் த ஸ்டேட் ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். இந்த கேஸ் பேசிக்கலி என்னென்னா, நிறைய பேருக்கு இது ஆக்சுவலாக இதோட கேஸ் உண்மையாகவே தெரியாது. விஷாக்கா கைட்லைன்ஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க. விஷாக்கா கைட்லைன்ஸ் பேசிக்காக எப்படி ஆரம்பிச்சதுன்னா, விஷாக்காங்கிறவங்க ஒரு என்ஜிஓ ஒர்க்கர். அவங்க பேசிக்லி ஒரு சமூக சேவை பண்ணுற ஒரு பெண். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஊரில், நான் ஸ்பெசிஃபிக்ஸ்குள்ளே போகல, இந்த டீட்டெயில்ஸ் எந்த ஊர் அதெல்லாம் எனக்கு வேணாம், எங்கேயோ நார்த்தில் நடந்தது இது. ஒரு ஊரில் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 12 வயசு பொண்ணுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த ஊர் மக்கள், அந்த ஊரோட தலைவர், அந்த இருக்கிற அந்த எல்லாம் அவங்க சேர்ந்த அடியாளுங்க எல்லாரும் சேர்த்து கட்டாயப்படுத்தி அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க. அந்த குழந்தை பெண் இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, விஷாக்கா அந்த பக்கம் போகும்போது இது பார்க்கும்போது இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். ஏன்னா இது சைல்டு மேரேஜ். நம்மளுக்கு எப்படியோ குழந்தைங்களோட கல்யாணம் நம்ம சட்டம் அனுமதிக்காது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தடுத்து இதுக்காக குரல் கொடுக்குறாங்க. இது குரல் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, விஷாக்காவை நடு ரோட்டில் இந்த ஊரை சார்ந்த இந்த தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கள ரேப் பண்ணிடுறாங்க ரோட்டில். ஒரு கேங் ரேப் நடக்குது இந்த கேஸில். இந்த கேங் ரேப் நடக்கும்போது இந்த கேஸ் எடுத்து கோர்ட்டு வரைக்கும் போயிருக்கு. இது ஒரு பெரிய சென்சேஷன் ஆச்சு. அப்போ தான் கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்தது. என்னன்னா, ஒரு பெண் வேலை செய்யும் நேரத்தில் அவளுக்கு என்னெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா அவங்க இது பண்ணும்போது என்னாச்சுன்னா, அவங்க வேலை நேரத்தில் தான் இது நடந்தது. என்ஜிஓங்கிறது அவங்க ஒர்க் பிளேஸ், அது சார்ந்துப்பட்ட ஒரு விஷயத்த பண்ண போய் தான் இதெல்லாம் நடந்தது இல்லையா. ஸோ அவங்க வேலையை பண்ணதுக்கு இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்டான ஒன்று அனலைஸ் பண்ணாங்க கோர்ட்லாம். ஸோ இந்த கோர்ட்லாம் தீர்ப்பு கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சில கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். பெண்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும், இப்படி தான் அவங்க ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகிறது, அது கூகுள் பண்ணாலே நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். பட் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவேர்னஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. என்னென்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி நீங்கள் உட்கார்ற ஆஃபீஸில் அது இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் இந்த ஷோக்கு அப்புறம் கண்டிப்பாக அது இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். வெளியில் உங்கள் ஆஃபீஸ் வெளியில் ஒரு லாபியோ இல்லை ஒரு புல்லட்டின் போர்டோ எங்கேயோ என்டர் ஆகும்போது விஷாக்கா கைட்லைன்ஸ் முதல்ல பிரிண்ட் பண்ணி வைக்கணும். ஓகே, பெண்களுக்கு இதுதான் இப்படி தான் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், பெண்கள்கிட்ட இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த கைட்லைன்ஸை முதல்ல ஒட்டணும்.
ரெண்டாவது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். உங்கள் மேல் காலேஜும் ஃபீமேல் காலேஜ் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இப்படி பண்ணால் இது தப்பு, அப்படி பண்ணால் இது தப்புன்னு புரிய வைக்கணும். எது தப்பு எது ரைட்டு. ஏன்னா நம்ம சொசைட்டியில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, ஜோக்குன்னு சொல்லி ஹியூமருங்கிற பேரில் வந்து நம்ம நிறைய தப்பான விஷயம் பேசுவோம். படத்தை பார்த்து கெட்டு போயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசும்போதோ நம்ம அத்துமீறல் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசிடுவோம். அது பேசும்போது என்ன ஆகும்னா, இன்றைக்கி அது ஜோக்காக தெரியும். ஆனால் அது நம்ம வெளியே கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல பேசும்போது அது பெண்களை வந்து தாக்கி பேசுகிற மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் பல தமிழ் படங்கள் பார்த்தீங்கன்னா முக்காவாசி ஜோக்ஸே வந்து பெண்களை சார்ந்து தான் இருக்கும். அவங்க நடை, உடை, பாவனை எல்லாம் சேர்ந்து அவங்கள கலாய்க்கிறது, அப்புறம் பொண்டாட்டி ஜோக்ஸ்னு வரும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெண்கள் சேர்ந்தது தான் இருக்கும். அது ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம அது கைத்தட்டி ரசித்து இது ஒரு ஜோக்குன்னு விட்டு இது நம்ம வேலை செய்கிற இடத்துக்கு வரைக்கும் வந்துருக்கு. இந்த ஃபில்மோட டைலாக்ஸ் எல்லாம் எடுத்து நம்மக்கிட்ட பேசும்போது அது பேசுகிற வரைக்கும் சில பெண்கள் அதெல்லாம் மதிக்க மாட்டாங்க, அதை பெருசாக எடுத்துக்கவும் மாட்டாங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் இது எப்போ பிரச்சனையாக மாறும் நான் சொல்கிறேன். இந்த ஜோக்ஸ் எந்த அளவுக்கு போய் உங்களுக்கு ஒரு தப்பான விஷயம் அங்கே நடக்குதுன்னே தெரியாமல் அந்த ஜோக்கை வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது வந்து பெரிய பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண் ஒரு இடத்துல வேலை செய்கிறான். இன்றைக்கி அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. அவள் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரதுனால ஒரு தமிழ் ஃபிலிம் ஜோக் எடுத்து பாஸை மயக்க இன்றைக்கி வந்திருக்கியா இப்படி ட்ரெஸ் பண்ணி அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் கேட்குறதுக்கு? அது ஒரு ரெஃபரலாக ஒரு படத்துலேருந்து எடுத்து கூட சொல்லலாம். பட் ஆனால் அது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் சொல்கிறது. ஒரு பெண் வந்து ஒரு அளவுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வரா, இல்லை நீட்டாக வரானா, அது யாரும் மயக்கிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக ஏதாவது அவங்க பாஸ்கெட்லேருந்து வாங்கிக்கிறதுக்கு அவங்க வரல. அவங்க வரது அவங்க வேலையை பார்க்க அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ண பிடிச்சிருக்கு. அது அவள் தனிப்பட்ட உரிமை. இதே ஒரு ஆண் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் நீ பாஸை மயக்க வரியான்னு யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்கள்ல. இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டீரியோ டைப், ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த ஸ்டீரியோ டைப் வந்து ஒட்டிட்டு வந்திருக்கு. பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும், பெண்கள்னால் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும். அதுக்குன்னு நான் வந்து அப்படியே என்ன சொல்கிறது, ரேம்ப் வாக்கில் போகிற மாதிரியே நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் ஓகே அப்படின்னு நான் சொல்ல. சில கோட்பாடுகள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு கோட் ஆஃப் காண்டாக்ட் இருக்குது. நம்ம என்ன போனோம், இப்போ ஸ்கூலுக்கு போனால் யூனிஃபார்ம் இருக்கு இல்லையா, நம்ம யூனிஃபார்ம் போட்டுட்டு வரோம். ஒரு காலேஜுக்கு போனால் சல்வார் தான் போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் அதை பற்றி பேசலை. நான் என்ன பேசுகிறேன்னா, அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் நீங்கள் எப்படி வரீங்களோ அதை வச்சு உங்களை வந்து உங்கள் கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதோ, இல்லை நீ இந்த மாதிரி வந்ததுனால நீ இந்த மாதிரியோ இல்லை அந்த மாதிரியோ, நம்ம இது வந்து கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும். இன்னி காலத்தில் பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ நானே நடந்து வரும்போது ஒரு 10 பேர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ இது ஒரு லெட்ஸ் சே நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம், பல ஆண்கள் இருக்காங்க, ஒரு 2 பெண்கள் இருக்காங்க, மெஜாரிட்டி ஆட்டோமேட்டிக்கலாக அங்கே இருக்கும். இப்போ இந்த சிச்சுவேஷனில் என்ன ஆகும்னா, பெண்கள் வந்து அவங்க வந்து they are forced to behave a certain way. இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும், ஏன்னா இத்தனை ஆண்கள் இருக்காங்க. இதே நிறைய பெண்கள் இருக்கும்போது ஆண்கள் என்ன நினைப்பாங்க, நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க நினைப்பாங்க. இட்ஸ் அ வெரி ஈஸி டைனாமிக். நேச்சுரலி இது புரியுறதுக்கு இதுதான் இயற்கை. இந்த இயற்கையில் நம்ம ஜெல்லாகி இன்னைக்கு பெண்கள் வந்து சமையல் கட்டு தாண்டி வந்துட்டோம் இல்லையா, அந்த ஜேர்னி தாண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், படிப்பு கொடுத்துட்டோன்னு சொல்கிறோம், அவங்கள உயர்த்திட்டோன்னு சொல்கிறோம், நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுறதுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்லாம் சொல்கிறோம். பட் ஈக்குவல் ரைட்ஸுங்கிறது கொடுக்குறது இல்லைங்க, அது எப்படி நம்ம கட்டி காப்பாற்றுறதுல தான் இருக்குது. ஒரு நாட்டோட அழகே வந்து ஒரு பெண் வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல எப்படி அவளை நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களா தான் இருக்குது. இப்போது நான் இந்த விஷயத்தில் வந்து எல்லா ஆண்களும் தப்போ இல்லை எல்லா இடத்துலையும் அது நடக்குதோ நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நானே நிறைய கேசஸ்லாம் பார்த்துருக்கேன். இதில் வந்து சில பேர் அப்யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் அவேர்னஸ் பற்றி சொல்லும்போது ஐ கம் பேக் டு தட் பாயிண்ட். நம்ம ஏன் இந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோன்னா, நம்ம தான் வந்து எடுத்து சொல்லணும். நீ படத்தில் பார்க்குறது வந்து அதோடு நிறுத்தி வந்துடணும். நம்ம வீட்டில் போய் அம்மா கிட்டே பேசுவோமா, என்னம்மா இன்றைக்கி ரொம்ப மினிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பேசுவீங்களா? இல்லை தரக்குறைவாக உங்கள் அம்மா கிட்டேயோ உங்கள் தங்கச்சிக்கிட்டேயோ பேச மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா உங்களை கைட் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம ஒரு ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு இடத்துலேருந்து வரோம், நம்ம பேசக்கூடாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, யாரோ ஒரு காமெடியன் சொல்லிட்டான் படத்துலன்னு சொல்லி நம்ம ஒரு ஒர்க் இடத்துல என்ன பண்ணுறோன்னா, பல ஆண்கள் இருக்கும்போது அப்படியே ஜாலியாக கைத்தட்டி வந்து அந்த ஜோக் வந்து ஒரு ஆபாசமாக போயிடும். அதை தான் தடுக்கிறது வந்து நம்மளோட வேலை. அது நம்மளோட வேலைங்கிறத விட சட்டத்தோட வேலை. இந்த சட்டத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஒரு பெண் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரா, இதெல்லாம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பல சேலஞ்சஸ் இருக்குங்க. இன்டலெக்சுவல் சேலஞ்ச் சொல்லுவாங்க. தட் இஸ் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற அறிவை வச்சு நீங்கள் வந்து முன்னேறதுக்கு என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் வேலை செய்கிற காலீக்ஸ் மத்தியில், இதில் வந்து நான் ஆண்களை மட்டும் சொல்ல மாட்டேன், பெண்களும் இதில் பயங்கர கூட்டு. நீங்கள் நினச்சிக்காதீங்க பெண்கள் வந்து எல்லாரையும் உயர்த்துவாங்கன்னு. பெண்கள் தான் அதிகமாக இழுப்பாங்க உங்களை, அதுதான் உண்மை. இதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி ஒரு இடத்துல வரோன்னு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் இங்கே ஆர்ஜியாக இருக்கீங்க, அடுத்தது உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாங்க. அந்த ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு உங்கள் எம்ப்ளாயர் உங்ககிட்ட ஏதோ ஒரு கேட்குறாரு. அது
இப்போ நம்ம இவ்வளோ பேசுனதுனால நான் ஓப்பனாகவே சொல்ல போகிறேன். பாலியல் ரீதியாக உங்ககிட்ட ஏதாவது கேட்குறாங்க, நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க? முடியாதுன்னு தான் சொல்வீங்க. ஆப்வியஸ்லி யாராக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க, நான் நம்புகிறேன். அப்படி நீங்கள் சொல்லும்போது அதனால உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்காம போனால் என்ன ஆகும்? ஒன்று. ரெண்டாவது, உங்கள் கூட ஒரு கொலீக் இருக்காங்க, உங்கள் 2 பேருக்கும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே தகுதிகள் எல்லாம் சேமாக இருக்குது, ஓகேயா? உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் 2 பேருக்குமே லைனில் இருக்குது, யாராவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அவர் வந்து அந்த டைமில் போய் உங்கள் பற்றி ஏதோ சொல்லி வேணும்ன்ட்டு உங்களை வந்து அந்த ப்ரொமோஷன் வாங்க விடாமல் பண்ணிட்டாரு. இல்லை அதே கொலீக், ப்ரொமோஷனை விட்டுருங்க, உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு. இப்போ பிரச்சனைங்கிறது பாஸ் கிட்ட மட்டும் வராது, உங்கள் காலீக்ஸ் கிட்டேயும் வரும், யார்கிட்ட வேணாலும் வரும், ஓகேயா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யார், ஒரு டீ கொடுக்குற அண்ணா கிட்ட கூட வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் போய் சொல்ல முடியாது, ஏன்னா சொன்னால் அது பெரிய பிரச்சனையாயிடும், வேலைக்கு போக வேணான்னு சொல்லுவாங்க. சில இடத்துல வந்து செக்ஷுவல் அசால்ட்லாம் நடக்கும், ரொம்ப சீரியஸாக போகும். லைக் இன்றைக்கி நீ இது பண்ணலன்னா நாளைக்கு நீ ஆஃபீஸ்க்கே வர முடியாது, அந்த அளவுக்குலாம் நடக்கும். இப்போது இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்ட், ஓகே? ஸோ இந்த ஆக்டில் வந்து இப்போது யாராவது உங்களை தொட்டு தான் சீனணும்னு அவசியமே இல்லை. ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டுன்னு பேசும்போது யாராவது உங்களை அடிச்சோ இல்லை மிஸ்பிஹேவ் பண்ணியோ உங்களை தொட்டு உங்களை வன்முறை பண்ணியோ அது பண்ணால் மட்டும்தான் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டுன்னு இல்லவே கிடையாது. செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் நீங்கள் தப்பாக பேசினா கூட வரும். அதனால தான் நான் ஃபிலிம் ஜோக்ஸை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்தேன். ஆபாசமாக பேசுகிறது, சைகைகள், ஆக்ஷன்ஸ் மூலியமாக காட்டுறது, இது எல்லாமே செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், சரியா? ஸோ இதெல்லாம் நடக்கும்போது லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து யாரோ தப்பாக ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க, ஏதோ ஆபாசமாக பண்ணிட்டாங்க, இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த தடுத்துட்டாங்க கிடைக்கிறதுலேருந்து, இல்லை உங்கள் பாஸ் வந்து நீங்கள் அவர் சொன்னது கேட்கலன்னு சொல்லி உங்களை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக விடாமையோ, இல்லை அதை விட மோசம் இருக்கிற வேலையே பார்க்க விடாமல் உங்களை டார்ச்சர் பண்ணுறாரு. டார்ச்சர் பண்ணணுன்னா என்னங்க, அது டேரெக்டாக வந்து பண்ணணுன்னு அவசியமே இல்லை. உங்களை உட்கார வச்சு லேட் நைட் வரைக்கும் உட்கார வைக்கிறதோ, இல்லை உங்களுக்கு வந்து வேணும்ன்ட்டு உங்களுக்கு பிடிக்காத வேலை கொடுக்குறதோ, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன பண்ணணும்னு தான். ஸோ இதில் தான் வந்து விஷாகா கைட்லைன்ஸில் ரொம்ப சீரியஸாக ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா 6-7 எம்ப்ளாயீஸ் ஒரு இடத்துல இருக்காங்கனாலே அந்த வேலை செய்கிற அந்த இடத்தோட முதலாளியோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியை செட் பண்ணும். அதை தான் இங்கிலீஷில் ஐசிசின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். ஐசிசிங்கிறது பேசிக்கலி என்னென்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப இன்டெப்த்குள்ளே போல் ஜஸ்ட் ப்ரீஃபாக சொல்கிறேன். நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல முதல்ல பாருங்கள் எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. 6-7 எம்ப்ளாய்க்கு மேலே இருந்தாங்கன்னா கட்டாயம் ஒரு ஐசிசி அங்கே இருக்கணும். அண்ட் இட் ஷுட் பி டாமினேட்டட். தட் இஸ் அந்த ஐசிசி கமிட்டியோட மெம்பர்ஸ் வந்து முக்கால்வாசி பெண்களாக தான் இருக்கணும். பெண்களாக மட்டும் இருந்தால் பார்த்தாது, அந்த பெண்கள் வந்து சில பேர் வெளியிலேருந்தும் இருக்கணும், சில பேர் ஆஃபீஸ்லேருந்தும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஹெட்டு, யாரோ ஒரு லேடி பெரிய பொசிஷனில் அவங்க ஒருத்தங்க இருக்கும். என்ஜிஓலேருந்து ஒரு லேடியை நீங்கள் கொண்டு வரலாம், வெளியிலேருந்து ஒரு ஆட்வொகேட்டோ இல்லை வேறு யாரையோ கொண்டு வரலாம், அப்புறம் ஒரு மேல் மெம்பர்லாம் கொண்டு வரலாம், நோ ப்ராப்ளம். பட் அந்த ஒரு மேஜர் மெஜாரிட்டி வந்து விமனாக தான் இருக்கணும். அண்ட் ரெண்டாவது, சப்போஸ் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஒருத்தருக்கு அகேன்ஸ்டாக, அவர் என்னோட பாஸ், அவரை வந்து நீங்கள் கமிட்டிலலாம் உட்கார வைக்க முடியாது, அவர் எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும். இந்த கமிட்டி என்ன பண்ணணும்னா பேசிக்கலி ஒரு கம்ப்ளைண்ட் வரும். இப்போ இந்த கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கலான்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய ஆஃபீஸர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா நீங்கள் அவங்க பேர் போட்டுலாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அனானமஸாக கொடுக்கலாம். இந்த கமிட்டி வந்து இன் கேமரலாக சீக்ரெட்டிவாக உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து பார்ப்பாங்க, ஒரு என்கொயரி நடத்துவாங்க. இப்போ இந்த என்கொயரி நடக்கிறதுக்கு 3 months டைம் இருக்குது. ஆனால் அந்த கேப்பில் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா அந்த 3 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணணும்ல இங்கே. அப்போது என்னெல்லாம் பண்ணலான்னு ஒரு கேள்வி வரும். என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களை வேறு ஒரு ஃப்ளோருக்கு மாற்றி வைக்கலாம், யார் அந்த உங்களை துன்புறுத்தினாரோ அவர் கூட வேலை பண்ணாமல் ஸ்டாப் பண்ணலாம், இல்லை அவனை சஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வந்து அது வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுத்து வேலைக்கு வராதம்மா அப்படின்னு கூட பண்ணலாம். பல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரிம் ரிலீஸ், அதை தான் தற்காலிகமான ஒரு தீர்வு அப்படின்னு கொடுப்பாங்க, சரியா? ஸோ இந்த கம்ப்ளைண்ட்லாம் முடிஞ்சு லெட்ஸ் சே உங்களுக்கு அகேன்ஸ்டாக அந்த வெர்டிக்ட் வந்துருச்சு, ஐசிசி டிசைட் பண்ணுறாங்க இல்லை அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, இந்த கம்ப்ளைண்ட் ஃபால்ஸ். ஏன் இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஃபால்ஸாக கூட இருக்கலாம், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப ஜென்யூனாக கூட இருக்கலாம். அதை பற்றி நம்ம பேச முடியாது, ஏன்னா அவங்கவுங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அப்யூஸ் பண்ணுறது லாஸ் வந்து இந்த நாட்டில் வந்து புதுசு கிடையாது. இது காலங்காலமாக எல்லாருமே பண்ணுறது, பெண்கள் மட்டும் இல்லை. ஆனால் இப்போ பெண்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஓகே? ஸோ உங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வேர்டிக்ட் வந்துடுச்சு, நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுவீங்க? இப்போ தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட், இப்போ நான் ஏன் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக், நம்ம ஸ்டேட் வந்து தமிழ்நாடு இல்லையா, ஸ்டேட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க எப்போவுமே. சப்போஸ் ஐசிசி இல்லைன்னு வைங்க உங்கள் ஆஃபீஸில், நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணலாம், இந்த மாதிரி இவங்க வச்சுக்கலாம், அதுக்கே நீங்கள் பெனல்ட்டி கட்டணும். இத்தனை எம்ப்ளாயீஸ் வந்து நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு கமிட்டி வைக்கலன்னு நீங்கள் பதில் சொல்லணும் கவர்மெண்ட்டுக்கு. ரெண்டாவது, நீங்கள் ஒரு தீர்வு கொடுத்து அந்த பெண்ணுக்கு வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை, அவங்க வந்து இந்த தமிழ்நாடு ஓட கமிஷன், இந்த ஸ்டேட் கமிஷன் சொல்லுவாங்க, ஸ்டேட் கமிட்டி, அவங்கக்கிட்ட போய் இந்த கம்ப்ளைண்ட்டை எடுப்பாங்க, கொடுப்பாங்க.
இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேபாக் பக்கத்தில் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அங்கே ஷீ பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி பெண்கள் யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தான் நீங்கள் கூகுள் பண்ணி போய் பாருங்கள். ஷீ பாக்ஸில் நீங்கள் இம்மீடியட்டாக அதை ரிப்போர்ட் பண்ணலாம். ஒரு கலெக்டர் கேடரில் ஒரு லேடி தான் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியோட ஹெட். அவங்க உட்காந்து தான் இதை கேட்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் எடுத்து ரொம்ப எஃபெக்டிவ் ஆகிடும். ஏன்னா அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த பாதிக்கப்பட்ட பெண் யார் இது பண்ணாங்களோ அந்த கம்பெனியில் சேர்ந்த அந்த முதலாளியிலேருந்து யார் அந்த ஆக்சுவல் ஒஃபெண்டரோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு என்கொயரி நடத்தி இவங்க கரெக்டாக பண்ணாங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க. சப்போஸ் அந்த என்கொயரியில் வந்து ஏதாவது ரொம்ப தப்பாக ஒரு விஷயம் நடந்திருக்கு, இல்லை இந்த பெண்ணை ரொம்ப தாக்கியிருக்காங்க, இல்லை ரொம்ப என்ன சொல்கிறது பாலியல் ரீதியாக ரொம்ப அத்துமீறல் ஆயிருக்குன்னா இமீடியட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் அனுப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. நீ இப்போ என்ன இங்கே ஒரு மிஸ்டேக் பெண்கள் பண்ணுவாங்க, டேரெக்டாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டீங்கன்னு வைங்களேன். இது தடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த கமிட்டியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் போகக்கூடாதுன்னு தான் இந்த பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக அங்கே போனீங்கன்னா கூட போலீஸ் உங்களை திருப்பி என்ன கேட்குன்னா, நீங்கள் போய் உங்களோட ஆர்கனைசேஷன் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே தான் மேடம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி உங்களை அலைய விடுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரொசீஜருக்குள்ளே மாட்டி தான் பாதி பேர் வந்து ரிலீஃபே வாங்காமல் ரொம்ப சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்ட் ப்ராசஸ். ஓகேயா? ஸோ ஒரு கேஸ் மேட் அவுட் ஆயிடுச்சுன்னா இமீடியட்லி எஃப்ஐஆர் அங்கே போகும். சப்போஸ் அது அவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் இல்லை, இது வந்து சார்ட் அவுட் பண்ணலான்னா அந்த பொண்ணுக்கு பல விஷயங்கள் பண்ணலாம். ரீஇன்ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம் அந்த கம்பெனியில். நிறைய கேஸஸில் பெண்கள் வந்து ஏதாவது குரல் கொடுத்தா அவங்கள வேலையிலேருந்து தூக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீஇன்ஸ்டேட் பண்ணலாம், இல்லையா காம்பன்சேஷனாக கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு கேஸ் டீல் பண்ணேன். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நான் கம்பெனி பேர்லாம் சொல்ல விரும்பல, ஏன்னா இதெல்லாம் கார்ப்பரேட் பெரிய கம்பெனிஸ். ஸோ இந்த பெண் வந்து என்னை கோவிட் அப்போது வந்து என்னை அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கம்பெனிலேருந்து திடீர்னு என்ன தூக்கிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. அப்போ அவங்க என்கிட்ட பேசும்போது நான் என்ன நினச்சேன்னா, இது ஒரு பேசிக் எம்ப்ளாயி லாஸ், எங்களை வந்து ஒரு வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க, அதனால இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினச்சி நான் சொன்னேன், கோவிட் டைமில் நீங்கள் இனிஷியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கோர்ட் ஃபீ கட்ட வேண்டியதாக இருக்கும், இவங்களுக்கு அகேன்ஸ்டாக போய் சண்டை போடுறதுலாம் வேஸ்ட், நீங்கள் அடுத்த வேலை பார்த்துட்டு போங்க, இது உங்களுக்கு தீர்வாக இருக்காது அப்படி. ஏன்னா அப்போ கோர்ட்ஸும் வேலை செய்யலை பிகாஸ் ஆஃப் கோவிட். அப்போ தான் அவங்க உண்மையாக சொன்னாங்க, இல்லை இதனால இல்லை, நான் வேலை செஞ்ச ஒரு இமீடியட் சுப்பீரியர் வந்து எனக்கு செக்ஷுவல் அட்வான்சஸ் கொடுத்தாங்க. வாட் இஸ் செக்ஷுவல் அட்வான்சஸ்? ஹிண்ட்ஸ் கொடுக்குறது, எனக்கு இது வேணும், கொடுப்பியா இல்லையா. அந்த செக்ஷுவல் அட்வான்சஸ்க்கு வந்து இவங்க வந்து பாலியல் ரீதியான சில முயற்சிகள் சொல்லுவாங்க, இன்டைரக்ட் முயற்சிகள். ஓகே, இந்த பெண் அது வந்து ரிஜெக்ட் பண்ணோன்னே என்ன பண்ணிட்டாங்க, சம்மந்தம் இல்லாமல் இவங்களை கம்பெனிலேருந்து தூக்கிட்டாங்க. அவங்களோட பொருட்கள் அவங்கக்கிட்ட கொடுக்கல, அவங்க சம்பளத்தை கிரெடிட் பண்ணல, திடீர்னு இவங்க தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன நினச்சாங்க, இது அப்படியே முடிஞ்சிடும், இவ போயிட்டா அப்படின்னு நினச்சாங்க. பட் என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணு என்கிட்ட வரும்போது இப்போது இந்த கதை வேறு மாதிரி போச்சு. ஸோ நான் ஒரு லீகல் நோட்டீஸ் இவங்களுக்கு அனுப்பிச்சேன். யாருக்கு? கம்பெனியோட ஹெட்டுக்கு. ஏன் நம்ம கம்பெனியோட ஹெட்டுக்கு அனுப்புகிறோன்னா, ஏன்னா கம்பெனியோட ஹெட்டு தான் இஸ் வைக்கேரியஸ்லி லயபிள் ஃபார் ஆல் இட்ஸ் எம்ப்ளாயீஸ். மீனிங் ஒரு முதலாளி தான், அவர் தப்பே பண்ணலனாலும் அவர் கண்காணிப்புக்கு கீழே என்னெல்லாம் நடக்குதோ அவர் தான் பொறுப்பை ஏற்றுக்கணும். சரியா? ஸோ அந்த மாதிரி நான் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சேன். அதில் பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி இவங்க இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளையே வரல. ஸோ அவங்க அதை பெருசாக மதிக்கலை ஆஸ் ஆல்வேஸ், இல்லையா? அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஐசிசியே இன்னும் ஃபார்ம் பண்ணல, ஏன்னா நம்மளுக்கு தெரியாது ஐசிசி இருக்கா இல்லையா, இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த ஐசிசி வந்து நாங்கள் வந்து கேட்கும்போது எங்களுக்கு நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோன்னா அங்கே ஐசிசியே கிடையாது. ஆனால் அங்கே 150 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இட்ஸ் அன் அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி. பார்த்தீங்களா, அமெரிக்காலேருந்து ஒரு கம்பெனியை வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணும்போது இந்த லாஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறங்கிறது தான் நம்ம நாட்டோட ஒரு கொடுமையான ஒரு விஷயம். சரியா? ஸோ ஓகே, ஸோ நாங்கள் அடுத்தது என்ன பண்ணோன்னா, அவங்கக்கிட்ட இன்னொரு நோட்டீஸ் ரிப்ளை அனுப்பிச்சோம். நீங்கள் இந்த நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்ணலன்னா அடுத்தது எங்களுக்கு வேறு வழியே இல்லை, நாங்கள் இது போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிடுவோம், நாங்கள் டிக்னிஃபைடாக அது உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் இன்னும் இது பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு லாயர் மூலியமாக ஒரு ரிப்ளை அனுப்புகிறாங்க. இப்போ இந்த ரிப்ளையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, சும்மா அப்படியே மேலோட்டமாக சூப்பர்ஃபிஷியலாக எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிப்ளை பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வந்து நான் இன்னொரு ரிப்ளை அனுப்பிச்சு இந்த வாட்டி ரொம்ப பயங்கரமாக போட்டேன். நீங்கள் வந்து இது ரொம்ப விளையாட்டாக எடுத்துக்கிறீங்க, இது ரொம்ப சீரியஸான விஷயம். இந்த பெண் வந்து ஒரு குழந்தையோடு இருக்கிற ஒரு பெண்ணு, அவளுக்கு வேலை இல்லை, கோவிட் டைமில் நீங்கள் வேலையிலேருந்து தூக்கிட்டீங்க, பண்ணாத தப்புக்கு எடுத்தீங்க. அவள் தப்பு பண்ணியிருந்தால் அது வேறு விஷயம், என்கொயரி நடத்தியிருக்கலாம், பல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு முதலாளியாக நீ எந்த பேசிஸில் இவ்வளோ முதல்ல ரிமூவ் பண்ண நீ சொல்லுன்னு சொன்னோன்னா அவங்க பயந்து என்ன பண்ணாங்க, பாம்பேயில் இருக்கிற ஒரு பெரிய வக்கீல்கிட்ட போய் அங்கேருந்து ஒரு ரிப்ளை அனுப்பிச்சாங்க எனக்கு. அந்த ரிப்ளை பார்க்கும்போது இப்போது ஃபஸ்ட் டைம் ரெக்கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு சரியாக வேலை செய்யலை, அதனால் தூக்கிட்டோம் அப்படின்னு. சரி, வழிக்கு வந்தீங்களா, ஏதோ அமிச்சிங்கள. இப்போ நான் ஒரு ரிப்ளை அமிச்சேன். சரி, அவங்க வேலை செய்யலையா, அவங்களோட ரெக்கார்ட்ஸ் காட்டுங்க, அவங்க எங்கே வந்து அவங்களோட வேலையை ஒழுங்காக செய்யலைன்னு எனக்கு காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னோன்னே அவங்க ரிப்ளையே கொடுக்கல. மறுபடியும் அவங்க பயந்துட்டாங்க. இப்போவே 2 வக்கீல் மாற்றிட்டாங்க அவங்க. சரியா? ஸோ வேறு வழி இல்லாமல் கடைசியாக நாங்கள் என்ன பண்ணோன்னா ஷீ பாக்ஸ்க்கு தான் போனோம்.
ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஐசிசி மாதிரி பேருக்கு ஃபார்ம் பண்ணாங்க. இது இப்போ நானே ஒரு கமிட்டியில் வந்து ஒரு மெம்பராக இருக்க போகிறேன், ஓகேயா. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபார்ம் பண்ணிவிட்டு நோ கேஸ் மேட் அவுட் அப்படின்னா நான் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட், அந்த மாதிரி எதுவுமே இங்கே நடக்கலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நான் அதுக்கப்புறம் தான் இந்த நோட்டீஸஸ் இந்த மாதிரிலாம் பேக் டு பேக் இது ரெண்டுமே ஒரே டைமில் நடந்துட்டுருக்கு, ஓகேயா. என்னால் அந்த நோட்டீஸ் வச்சு பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது, ரெக்கார்ட் தான் க்ரியேட் பண்ண முடியும். தட் இந்த மாதிரி நான் வந்து கம்பெனிக்கு நோட்டிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ரிப்ளை பண்ணல. இப்போ தான் நான் சொன்ன விஷயம் நான் பண்ணேன். ஷீ பாக்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட ஸ்டேட் கமிட்டி இருக்குது இல்லையா, அங்கே போய் நான் ரிப்போர்ட் பண்ணேன். அங்கே தான் எல்லாமே மாறிடுச்சு. அங்கே போனோடனே கலெக்டர் வந்து இந்த மேட்டரை ரொம்ப சீரியஸாக எடுத்து ரிப்போர்ட்ஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் வர வச்சு அங்கே நிற்க வச்சாங்க 2 நாளுக்கு. அவங்களுக்கு அங்கே வந்து நிற்கும் போது தான் இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸே அவங்களுக்கு புரிஞ்சு. அது வரைக்கும் யாரோ ஒரு பொண்ணு எங்கேயோ கத்திட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டாங்க அவங்க. என்ன நடந்தது தெரியுமா, கடைசியில் அந்த பெண்ணுக்கிட்ட கேட்டாங்க, ரீஇன்ஸ்டேட்மெண்ட் பண்ணால் அந்த கம்பெனிக்கு போறியா. அப்போ நான் அவளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தேன், வேணாம், நீ இங்கே போனேன்னா உனக்கு மறுபடியும் இதே பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இது ஒரு நல்ல இடமே கிடையாது, இவ்வளோ நீ பார்த்ததுக்கப்புறம் உனக்கு இது தேவையில்லை, இன்ஸ்டெட் நீ காம்பன்சேஷன் கிளைம் பண்ணுன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் நாங்கள் காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வார்னிங்கோட இவங்களை அனுப்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த ஸ்ட்ரிக்ட் வார்னிங் எதுக்குன்னா, அவனோட ஒஃபென்ஸோட கிராவிட்டி, இது எந்த அளவுக்கு ஒரு தப்பான ஒரு விஷயம்னு அனலைஸ் பண்ணுவாங்க. இது சரி பண்ண முடியும்னா சரி பண்ணிடுவாங்க, சரி பண்ண முடியலன்னா நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அவனை கம்பெனிலேருந்து தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அவள் லேப்டாப் எல்லாம் திருப்பி வாங்கி இன்னொரு கம்பெனியில் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கா. இப்போது பல கம்பெனிஸில் பல விஷயங்கள் நடக்கும். இன்னொரு கிளைண்ட் எங்கிட்ட கால் பண்ணி ஒரு வாட்டி சொன்னாங்க ஒரு பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு பேக்கில் ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு சர்ஜரி நடந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்கு யாரோ ஒரு கொலீக் ஏதோ சொல்லி அவங்க அதை ஒத்துக்காததுனால சும்மா விளையாட்டாக பின்னாடி அடித்து அந்த பேக்கோட அந்த சர்ஜரி நடந்த இடத்துல வந்து இன்னொரு பெரிய காயமாய் அந்த பொண்ணுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி அந்த பொண்ணு மறுபடியும் ஐசிசியில் இதே மாதிரி கம்ப்ளைண்ட் இனிஷியேட் பண்ணி அந்த பையனை வேலையிலேருந்து தூக்குற அளவுக்கு போய் 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் வாங்கிட்டா. இப்போ நான் கோடி லட்சம்லாம் சொல்லும்போது பல பெண்களுக்கு தோணும், ஓ இதில் இவ்வளோ பணம் இருக்குது, இங்கே தான் பெண்கள் பண்ணுற தப்பு. இந்த பணத்தை பார்த்து நீங்கள் போய் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எப்போவுமே தப்பாக தான் முடியும். இந்த லாஸ் வந்து ஆம்பளைங்களை வந்து இல்லை ஆண்களை வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கு இல்லை, அவங்கள ஹாரஸ் பண்ணுறதுக்கு இல்லை. இது ஒரு மெக்கானிசமோ ஒரு டூலாக இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இது இல்லை. ஜென்யூனான பெண்கள், இப்போ சிவகாசி ஃபேக்ட்ரியில் எத்தனையோ பெண்கள் போய் ஒர்க் பண்ணுறாங்க, ஏதேதோ பண்ணுறாங்க, பல இடத்துல போய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி பெண்களை வந்து நிம்மதியாக வாழ விடுங்க, அது சொல்கிறதுக்கு தான் இந்த சட்டங்கள் இருக்குது. இதை வந்து மிஸ்யூஸ் தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க. ஒரு வக்கீலாக நான் நிறைய கேசஸ் பார்த்ததுனால நான் சொல்கிறேன், இதே மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸும். மேம், நீங்கள் டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி ஃபர்ஸ்ட் அதெல்லாம் என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதுக்கான சொல்யூஷன்ஸும் என்ன அப்படின்றத பற்றியும் நீங்கள் ரொம்ப எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க மேம். இதை கேட்டுட்டு இருக்க பீப்புளுக்கு எல்லாருக்குமே இப்போ ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது மட்டும்தான் இவ்வளோ நாள் தெரிஞ்சிட்டு இருந்தது. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இதெல்லாம் நார்மலாக நம்ம பண்ணுற விஷயம். பட் அதை தாண்டி இந்த அளவுக்கு ஒரு கமிட்டி இருக்குது, ப்ளஸ் ஷீ பாக்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது, அங்கே போனால் நமக்கு எஃபெக்டிவாக சொல்யூஷன் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் சொல்லி தான் மேம் தெரியுது. தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன். யூ மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆஷா மற்றும் உங்கள் ஆர்ஜி யஷாவினி. தொடர்ந்து கேளுங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நன்றி, வணக்கம்.